நாம் அடியெடுத்து வச்சிருக்கோம். முதல் ஆராதனை கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா. இந்த புது வாழ்வு, புது கிருபை எல்லாமே புதுசாக நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்த்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தேவா
உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஆராதனை செய்து பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாது இவக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாது இவக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். நன்றி 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 நன்றி. ஒவ்வொரு ஆராதனை நேரம் முழுவதும் எங்களோடு இந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஹalleluya. இந்த புதிய ஆண்டுக்குள்ள ஹalleluya நாங்கள் பழைய வருஷத்தில் இத்தனை காலம் நாங்கள் கண்ணீரோடு விதைத்தது எல்லாமே கர்த்தாவே இந்த ஆண்டில் நாங்கள் கம்பீரமாக அறுக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. ஒரு புதிய கிருபையை எங்களுக்கு தாருங்க. ஒரு புதிய ஹalleluya பலத்தை எங்களுக்கு தாருங்க. ஒரு புதிய பாதை எங்களுக்கு திறந்து கொடுங்கப்பா. மீத நேரம் முழுதும் கருத்து உபயோகிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த புதிய வருஷத்தில் பிரவேசிக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே புது வருட நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களை வாழ்த்துகிறோம்.
I greet you all in the sweet and loving, precious name of Jesus, and I give you all the new greetings. கர்த்தர் இந்த வருடத்திலே உங்களை நன்மையினால் முடிசூட்ட போகிறார். God is going to bless you with all His goodness this year. இத்தனை வருடம் நீங்க பார்த்திராத அளவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்திலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். This year is going to bring you a great level of blessings till now which you haven't seen. ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள். You are going to be happy and glorify God, knowing that God's hand is there in all your situations and circumstances. உங்களை என்னால் கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை இந்த வருஷத்திலே நடத்த போகிறார். God who said He'll never forsake you or leave you is going to lead you this year. அதனால் நம்பிக்கையோடு இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். So have faith and be at peace and enjoy this year. இந்த புதிய வருஷத்திலே ஒரு வாக்குத்தத்த செய்தியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். I'm going to give you the promise for this year. Let's turn our Bibles to this verse. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 19-20. 2 Corinthians chapter 1 verses 19 and 20. என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் அவருக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கிறது. For the Son of God Jesus Christ, who was preached among you by us, even by me and Silvanus and Timotheus, was not yea and nay, but in him was yea. For all the promises of God in him are yea, and in him are amen, unto the glory of God by us. அதாவது பவுல் அப்போஸ்தலன் இந்த கடிதத்தை எழுதுகிறார். Paul writes this letter. அதில் அவன் சொல்லுகிறான், நானும் சில்வோன், தீமோத்தேயு அப்படி பல பேர் சீஷர்களாக சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். So he says that Silvanus, Timothy and I and many of us, we preached the gospel to you. ஏதோ இயேசு இருக்கிறாரு இல்ல, இயேசு இருக்கிறாரு இல்ல அப்படிலாம் இல்லாம, it's not like what we said, like Jesus is there, he's not there, or he's there, not there, like that. ஆம் என்றும் இல்லை என்றும் இராமல், He says it was not yea and nay, ஆம் என்று இருக்கிறார். and in him everything is yeah. அப்படிதான் என்ன, ஏதோ இருக்கிறாருங்க, ஏதோ ஒன்று சொல்லலாங்க, ஏதாவது அப்படிதான் இருக்கிறான்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னு நினைக்கிறாங்க, அப்படி இப்படிலாம் சந்தேகத்துக்குரியதா சொல்லாம அவர் எஸ் இருக்கிறார், அவர் உண்மையா இருக்கிறார், நிச்சயமா இருக்கிறார் என்பதே. So it's not like that you have a doubt, like maybe he's there, oh maybe he's there, oh sometimes he's there, sometimes he's not there. It's not like that, but he is definitely there. That is the truth. It is like amen. அப்போ நாங்கள் நிச்சயமாகவே உறுதி அளிக்கிறோம், நாங்கள் சொல்றோம், இந்த இயேசு கிறிஸ்து என்ற ஆண்டவர் இந்த உலகத்தில் பிரவேசித்திருக்கிறார். So we definitely know and we are telling you that there is a God called Jesus Christ who has entered this world. இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார், அவர் பிதாவுடைய தற்சொருவம் என்று நாங்கள் உறுதி அளிக்கிறோம். So Jesus was born in this world and he was a perfect image of God. அது 100% உண்மை. This is 100% true. 20வது வசனம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. So the verse 20 says, for all the promises of God in him are yeah, and in him amen, unto the glory of God by us. அதாவது தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். So in Old Testament God has given us a promise. வாக்குத்தத்தம் என்றால் என்ன? So what is a promise? அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நான் நம்பிக்கை ஊட்டுகிற, உங்களுக்கு உறுதி அளிக்கிற வாக்குத்தத்தங்கள். So these promises give us hope and give us something to look forward to. அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களை சிறப்பான வாழ்க்கைக்குள்ள, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான வாழ்க்கைக்குள்ள நடத்தி செல்லும். So the promises of God leads us into a good life and help us to live a life happily. அந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வைக்கப்பட்டிருக்குதாம். So all these promises are just kept inside Jesus Christ. அவர்கிட்ட இந்த வாக்குத்தத்தம் எஸ் இருக்குதுங்க, இந்த வாக்குத்தத்தம் நோன்னு சொல்லாம, எஸ்ன்னு சொல்லாம. So in Jesus Christ there's no promise, like some promises are yes and some promises are no. அவருக்குள் எஸ்ன்னு இருக்குது, ஆமென் இருக்குது. So in Jesus Christ all the promises are yes, ஆமென் என்று இருக்கிறது. and it is amen.
இந்த கிரேக்க எபிரேய மொழி பதங்களில் ஒரு விஷயத்தை 3 காரியங்களே அவர் சொல்வார்கள். In Greek and Hebrew languages, they say these things in 2 ways. ஒரு விஷயத்தை வந்து 3 விதத்தில் ஒரு பதிலளிப்பார்கள். They say it in 3 ways. ஒன்று எஸ்ன்னு சொல்லுவாங்க. Sometimes they say yes. இன்னொன்று நோன்னு சொல்லுவாங்க. Or they say no. இன்னொன்று ஆமேன்னு சொல்லுவாங்க. So sometimes they say amen. வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஆமேன்ற வார்த்தை அதிகமாக உபயோகப்படுத்தப்படுது. So in Old Testament, New Testament, we see the words amen used more. அந்த சில இடங்களில் ஆங்கில மொழிபெயர்ப்பு எஸ், அது ட்ரூலி, உண்மையாக. So in some of the English translations, it has truly, yes, very நிச்சயமாக என்று சொல்லப்படுகிறது. Yeah, it says definitely. அப்போ ஒரு காரியத்தை நாம் சொல்லும்போது எஸ் இது இருக்கலாங்க அப்படின்னு சொல்றது ஒன்று. So sometimes when we say it may about a matter, we may say it may be, இல்லைன்னு சொல்லலாம். or we can say it is not to be. ஆமென் சொன்னா என்ன அர்த்தம்? So when we say amen, what does it mean? இது உண்மைதான், 100க்கு 100 நாங்கள் உறுதி அளிக்கிறோம். So it means that it's 100% true. We guarantee you for that. இன்னும் இந்த ஆமென் வார்த்தை நிலையானது என்ற வார்த்தைக்கு சொல்லப்படுது. So this amen word means steadily. இது நித்திய காலமாய் நிலையானது. So it's steadfastly forever and ever. அதுவும் இல்லாமல் சில இது நம்ம இந்த காரியத்தை நிச்சயமாக நம்பலாம் அப்படின்ற ஒரு பதமும் சொல்லப்படுகிறது. So there's a meaning to that which says that you can definitely 100% believe in it, trust in it. ஜனங்க சில போதகர் பேசும்போது ஜனங்கள் ஆமென் சொல்றாங்க. So when the pastor preaches, the people believers say amen to that. அப்படினா என்னன்னா அவர் சொன்னது அப்படியே ஆகட்டும். So that means the believers are trusting and for the word of that pastor said to happen, it's so be it. எழுத்து பிசகாம ஒரு எதுவும் பிசிறு இல்லாம அப்படியே சொன்னபடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றது தான் இது ஆமென் என்கிற வார்த்தை. So amen actually means word by word whatever they have said, let it be, let it happen as it said. ஆமாம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள வாக்கு தத்துவங்கள்லாம் அவன் சொல்கிறான், இயேசு கிறிஸ்துக்குள்ள வாக்கு தத்துவம் எஸ்ன்னு சொல்கிறது இல்லாமல் அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது, அப்படியே நடக்கிறது, அது நிச்சயமாக நடக்கிறது, அது உண்மையாக நடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. So all the promises that is given in Jesus Christ is not like no or yeah, yes, but it is amen. That means it will definitely happen in your lives. Hallelujah. Hallelujah. வாக்கு தத்துவம்னா என்ன? What is promise? வாக்கு தத்துவம்னா பல மொழிபெயர்ப்பில் இது சொல்லப்படுகிறது கேரண்டி. So it means guarantee. அவங்க ஒரு பொருளை சொன்னா கூட கேரண்டி இருக்குதான்னு கேட்பாங்க. So when we buy a product, we ask whether there's guarantee for that. அப்படி அந்த கேரண்டினா என்ன அர்த்தம்? இந்த ஒரு செல்போன் வாங்குறோன்னு வைத்துக்கொள்வோம். So what is guarantee? If we are buying a cell phone, இது வந்து நிச்சயமா கேரண்டிக்கு 1 வருஷம் கேரண்டி தரேன்னு சொல்லுவாங்க. So they will just tell you that we are giving 1 year guarantee for that. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதியெல்லாம் நித்தியமான ஒரு கேரண்டி. But the promises that God gives is guaranteed forever and ever. எவர்லாஸ்டிங் ஒன். It's an everlasting one. Hallelujah. Hallelujah. அப்ப கேரண்டி, வாக்கு தத்துவம் கேரண்டியானது, அது நிச்சயமா நடக்கும், இதுக்கு நாங்க கேரண்டி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. So this promises, it is already guaranteed and it will meaning that it will definitely happen and it surely will happen. அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க இதுக்கு கம்பெனி கேரண்டி கேட்பாங்க. So when we get a product, they say the company guarantees for that. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதிக்கும் போது, So when God blessed Abraham, அவனை நிச்சயமா ஆசீர்வதிப்பேன். So he said, I'll definitely bless you. நான் கேரண்டி அப்படினா. So he said, I am guarantee for that. அப்ப கம்பெனி எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியாது. So we don't know how many years or days the company will be. மனுஷன் எத்தனை வருஷம் இருப்பான்னு தெரியாது. How many days the man will be. ஆனா ஆண்டவர் நித்திய காலமா இன்றும் என்றும் மாறாத தேவன். But God is an everlasting God and he never changes. அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் 100% guaranteed. So the promises he gives is 100% guaranteed one. இன்னொன்று இந்த வாக்குத்தத்தங்களுக்கு உறுதின்னு சொல்லப்படுது. The promises here means assurance. உறுதி அளிக்கிறோம். So we are giving, assuring you. இது உறுதியா இது நடக்கும், உறுதி கொடுப்பது தான் உறுதிமொழி கொடுப்பது சாதாரணமா உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறாங்க. Sometimes they take this oath about assuring about things. சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட், இது ஒரு வாக்குத்தத்தம் சொல்றது கான்ட்ராக்ட் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. So promises also means contract. It's an agreement. So it's an agreement between two parties. ஆமா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்க அக்ரிமெண்ட்ல எழுதி அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா அது என்னாலும் செல்லுபடி ஆகும். So it's a agreement between
God and you, God is giving an agreement to you. உங்க லேண்ட் பட்டா அக்ரிமெண்டோட கூட நீங்க வச்சிருக்கீங்க, வாங்குனதுக்கான அக்ரிமெண்டோட நீங்க வைத்திருப்பீர்கள் என்றால், So if you bought a land, you will have a land agreement and land patta for that. அப்படி அந்த இதை வந்து எங்க போனாலும் செல்லுபடியாகும், நீங்க அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். So that is a guarantee that you own the land and you can always claim it anywhere. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறுதிமொழி, ஸ்வேர். So that is an oath. அப்புறம் வந்து அண்டர்டேக், நான் இதுக்கு முழுச இந்த இதை நிறைவேற்றி தருவதுக்கு நான் சார்ஜ் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். Promise is also an undertaking where you guarantee to take charge or any blame or anything for what they have promised. இன்னும் கூட சொன்னா வாரண்ட் அப்படின்னு கூட சொல்லப்படுது. It's also another name given as warrant. ஒரு உத்தரவை செயல்படுத்துவதற்கு அதிகாரமான பத்திரம். அதாவது ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்க, வாரண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. So it's also said called as a warrant. Like if you have to arrest someone, they ask you if you have gotten warrant for that. Hallelujah. Hallelujah. அவ பாருங்க இத்தனை மொழிகள்ல ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார். So there are so many ways, so many things which the promise means. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஆமென் என்று இருக்கிறது. So in Jesus Christ all these are amen. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. So in Old Testament the promises are given. உபாகமம் 28வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, in Deuteronomy 28 if you read, அந்த வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ போற இடம் ஆசீர்வதிக்கப்படும், அப்படிலாம் நிறைய இருக்குது. So there's a list of blessings given there that I will bless you, I will make you a head and not a tail, wherever you go and come you will be blessed. ஆனா அதோடு கூட ஒரு கண்டிஷன் சொல்லப்படுது. With the blessings comes a condition. என்னன்னா நீ ஒரு வேளை என் பேச்சை கேட்கல, in case you don't listen to my words, நான் சொல்ற அந்த கட்டளையெல்லாம் நீ மீறிட்டாக்க, if you don't listen to my commandments, இந்த ப்ராமிஸ்லாம் வேலை செய்யாது. these promises won't work. அப்ப அந்த ஜனங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த கட்டளையை அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. So these people could not take the promises, சரியா அனுபவிக்கவும் முடியல, could not enjoy the promises God had given. ஒரு தலைமை நல்லா அனுபவிக்கிறாங்க, one generation actually enjoyed it, அடுத்த தலைமுறை வந்து இவர் கொடுத்த எல்லா அந்த கட்டளை எல்லாம் கீழ்ப்படியாம போயிடுறாங்க. the next generation when they came they couldn't follow the commandments, so they couldn't enjoy the promises, சிறையிருப்புக்குள்ள போயிடுறாங்க. so they went into imprisonment. பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ள போறாங்க, the Babylonians took them as prisoners, அசரிய சிறையிருப்புக்குள்ள போறாங்க, the Assyrians took them as prisoners. ஒரு பீரியட் வரலையும் ஒரு காலகட்டம் வரலையும் சிறையிருப்புக்குள்ள உட்கார்ந்து So for a period of time they were all prisoners. ஒரு 70 வருஷம், for 70 years, ஒரு 60 வருஷம், then 60 years. அப்ப அழுது கிழுது முடிஞ்ச உடனே ஆண்டவர் திரும்ப கொண்டு வருகிறார். Then when they cry unto the Lord, God releases them. ஆனா புதிய ஏற்பாட்டு வாக்குத்தத்தம், but in New Testament when you see, கிறிஸ்துவுக்குள்ள ஆமென் இருக்கிறதுனால, because it is amen in Christ, இது வித்தியாசமானது என்று சொல்கிறார். this is different. எப்படி அவர் யார் என்று நாம் பார்க்கும்போது வசனங்களை வாசிக்கும்படி விரும்புகிறோம். கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரையிலும், Colossians 1:14-16. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களாலும் துரைத்தரங்களாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. In whom we have redemption through his blood, even for the forgiveness of sins, who is the image of invisible God, the firstborn of every creature. For by him were all things created, that are in heaven and that are in earth, visible and invisible, whether they be thrones or dominions or principalities or powers, all things were created by him and for him. இன்னொரு வசனமும் வாசிக்க முடியாது. யோவான் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. John 1:3, all things were made by him and without him was nothing, not anything made that was made. பாருங்க, அப்படின்னா என்னன்னா இயேசு கிறிஸ்து சகலத்துக்கும் முந்தினவர். So Jesus Christ was the beginning. தேவன்
கிறிஸ்துக்காகவே சகலவற்றையும் உருவாக்கினார். So God created everything for Jesus Christ. அவருக்காக தான் உண்டாக்கப்பட்டது. So everything was created for Jesus. அவருக்குள்ள எல்லா கண்ட்ரோலும் எடுத்துக்கிறதுக்காக காலம் குறிக்கப்பட்டது. So everything was kept inside him so that he could take control of everything. அவர் காலம் நிறைவேறின போது என்று சொல்லப்படுகிறது. So here says when his time had come. அந்த கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்து When Jesus had come into this world, மனுஷனுக்கு தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இவருக்குள் நிறைவேறும்படியாய் all the promises that were kept for man was to be done through Christ. இதோ நடக்கலன்னு சொல்லாம, It is not like it may happen, it may not happen. நடந்தே தீரும் It will definitely happen. அப்படின்னு சொல்லப்படுது. So that is how it is said. இந்த வேதத்துல ஒரு சர்வே எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 7000 வாக்குத்தத்தங்கள் இருக்குதா சொல்றாங்க. So when you take a survey of the Bible, it says there are more than 7,000 promises. நம்ம மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், அந்த மாசத்துக்கான வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்கிறோம். So we just take a promise for the month. அப்புறம் வருஷத்துக்கு ஒன்று. Then take one for the year. அப்ப வருஷத்துக்கு 12. So every month promise, that means 12 promises for the year. 12 கூட என்னைக்கு 7000 பிடிக்கிறது? So when we just go by it one by one for 12 months, how can we complete 7,000 promises? அதுக்கு நீங்க நூற்றுக்கணக்கான வருஷம் வாழணும். That means you have to live for more than 100 years. நம்ம ஒருவேளை கால்குலேட்டர்ல போட்டு 7000 டிவைடட் பை 12 எவ்வளவு வருதுன்னு பார்த்தாக்க 583 வருஷம் வாழணும். We need to live more than 580 years to take all the 7,000 promises in this Bible. அப்ப 583 வருஷம் வாழ்ந்தாதான் 7000 வாக்குத்தத்தங்கள் உங்களுக்குள்ள நிறைவேற்றப்படும். So 583 years, if you live, all the 7,000 promises in the Bible will happen in your life. ஆனா இந்த இடத்துல பவுல் புத்தகத்தை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறான். But Paul the apostle shows it differently here. ஏப்பா அவருக்குள்ள ஆமென் என்று இருக்கிறது. So in Jesus Christ it is amen. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க இதை நல்லா நீங்க விளங்கிக் கொள்வீங்கன்னு நான் நம்புகிறேன். I hope you understand what I'm trying to say. பிதாவாகிய தேவன் பார்த்தாரு. So God the Father saw. என்னடா இவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தோம். We gave promise to this men. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிபந்தனைக்குட்பட்டதா இருந்தது. And it was conditional. இது செஞ்சா உங்களுக்கு நான் இதை தரேன்னு சொன்னேன். So if you do this, I will bless you like this. ஜனங்க I said. பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு மறுபடியும் வழி விலகி போயிட்டே இருக்காங்க. But the humans have sinned and they've gone away from my promises. வாக்குத்தத்தம் எல்லாம் பலிக்கவே இல்லை. No promises has happened in their life. வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேற்றப்படவே இல்லை. No promises has been completed in their life. கண்ணீரும் அழுகையும் வியாதியும் வேதனையும் நிறைஞ்சுதான் இருக்குது. So there's always crying and weeping and wailing. கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்திலிருந்து வெளியே போய் So they have completely drifted away from the light. ரொம்ப மொத்தமான இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. They have completely gone into the deep darkness. அப்ப இதுல இருந்து விடுதலை தரணும்னா So if they have to come out of this, ஆண்டவர் என்ன பண்ணாரு? so God what he did? 7000 வாக்குத்தத்தங்கள் எடுத்தார். So he took all 7,000 promises. எல்லா வாக்குத்தத்தத்தையும் ஒரு மனுஷ உருவத்தில் அடைச்சார். So he completely bottled it in a form of a man. தன்னுடைய குமாரனுக்குள்ள எல்லாத்தையும் ஒரு பெட்டிக்குள்ள போட்டு தன்னுடைய குமாரனுடைய சரீரத்துக்குள்ள உள்ள வச்சார். So he put it all 7,000 promises in his son Jesus. அதை இந்த உலகத்துக்குள்ள அனுப்பினார். And he sent his son into this world. மேட்டர் ஈஸி ஆக்கிட்டார். And made it very easy for people to follow. 583 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது So இல்ல. you don't have to live for 583 years. அது நடக்குமா நடக்காதான்னு ஏங்கி தவிக்க தேவையில்லை. You don't have to wonder whether this will happen or not happen. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா போதும். When you accept Jesus Christ, இயேசு கிறிஸ்துக்குள்ள உன்னை ஒப்படைச்சா போதும். when you surrender to Jesus நீ Christ, சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டா போதும். when you accept him as your personal savior, அந்த 7000 வாக்குத்தத்தங்களும் செயல்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னார். all the 7,000 promises will start acting upon your life. Hallelujah. Hallelujah. அதனால தான் கொலோசியர் 1:14 சொல்லப்படுது, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. So here it says in Colossians, we have redemption through his blood, even the forgiveness of sins. எப்பா அவர் ரத்தம் சிந்தனதுனால Just because he shed the blood for us, முழு பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்துட்டாரு. all the sin has been forgiven. உன்னை அப்படியே மீட்டு எடுத்துட்டாரு. And he has redeemed you. அவருடைய ரத்தத்தினால நீ மீட்கப்பட்டிருக்கிற. You are being redeemed by his blood. அந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டதனால Because you are redeemed by his blood, அந்த 7000 வாக்குத்தத்தங்கள் உனக்கு சொந்தம். all the 7,000 promises has come to be in your life. எத்தனை மாசம் ஆகுது? How many months did it take? எவ்வளவு மணி நேரம் ஆகுது? How many hours did it take? நான் சொல்லப்போனா ஒரு சில மணி துளிகள். I would say just a few seconds. ஒரு மனுஷனுடைய புரிந்து கொள்கிற தன்மையை பார்த்து இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. So it depends on how
much is the understanding capacity of that man. அப்போ இந்த வாக்குத்தத்தங்களை ஒரு பெற்றுக்கொள்ள இயேசுவை பெற்றுக்கொள்ளும் போது அவ்வளவு வாக்குத்தத்தங்கள் உனக்குள்ளே வந்து தங்குகிறது. So just to receive all the promises, all that you have to do is accept Jesus, and all the promises will come into being in your life. Hallelujah. Hallelujah. Amen. Amen. எவ்வளவு பாருங்க, இனி இந்த வருஷம் அவ்வளவு வாக்குத்தத்தங்கள் செயல்பட போகிறது. So in this year all the 7,000 promises are going to happen in your life. ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் இல்ல. Not one promise. இந்த செய்தியின் மூலமா நான் சொல்கிறேன் 7000 வாக்குத்தத்தங்களை இந்த வருஷத்துல தேவன் உனக்கு அருள் செய்ய வல்லவராய் இருக்கிறார். So through this message I would like to say that all the 7,000 promises in the Bible are going to start happening in your life. அது சிம்பிள் ஆக்கிட்டாரு. So he's made it very simple. அது எளிதாக்கிட்டாரு. He's made it very easy. அது எல்லாரும் பற்றி அனுபவிக்கிற அளவு அது ஈஸியா எளிதாக்கி விட்டார். So he has made it so easy that any person, anybody and everybody can accept and make use of the promises. Hallelujah. Hallelujah. இப்போ ஆண்டவர் பாருங்க, சுகம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு சுகம் வேணும்னா தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் என்ன செய்கிறது? 1 பேதுரு 2:24 சொல்லப்படுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கத்தக்கதாக அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். So when you need a healing, according to the Bible, in 1 Peter chapter 2 verse 24, it says, who his own self bare our sins in his own body on the tree, that we, being dead to sins, should live unto righteousness, by whose stripes you were healed. ஆமா, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். By his stripes we were healed. ஏப்பா என்ன இது? கொஞ்சம் யோசிங்க. Just think what this is. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 28வது உபாகமத்தில் சொல்லப்படுது, எவ்வளவோ வியாதி சொல்லப்படுது. So in Deuteronomy chapter 28, lot of sickness and illness are listed. ஆனா மனுஷ கட்டளை நியாயப்பிரமாணத்தை மீறி தான் குழந்தையிலேருந்து மீறி தான் வேலை. So but human, it's in human nature to not obey the commandments. அந்த மீறினதுனால இதை பெற்றுக்கொள்ள முடியாம ஆம் என்றும் இல்லை என்றும் ஆம் இல்லைன்னு வாழ்க்கை போயிட்டே இருந்தது. So just because he couldn't follow the commandments, his life completely was like yes, maybe, no, yes, like that. ஆனா புதிய ஏற்பாட்டுல, but in New Testament, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினதுனால, just because Jesus Christ was died on the cross of Calvary and shed his blood, அந்த தழும்புகளிலிருந்து வருகிற ரத்தம், from the blood from his stripes, குணமானீர்கள், makes you whole. இனிமே கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, hereafter when you obey the commandment, இனிமே நியாயப்பிரமாணத்தெல்லாம் நிறைவேற்றி, so after obeying to all commandments, கொஞ்ச நாள் காத்திருந்து and waiting for some time, அவர் சரியா இருக்கான்னு சொல்லி வியாதி நீக்கிறது இல்ல. so after testing whether you are proper or not and then healing the sick, இது தழும்புகள்ன்ற கிரேக்க பதம் fresh wounds போட்டுருக்குது. உண்மை அப்படியே காயங்கள். The Greek word for the stripes actually means fresh wounds. ஆறாத காயங்கள் என்று சொல்லப்படுகிறது. The wounds which are not been healed. ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். So if there is a wound, the blood will keep on oozing out. கொஞ்சம் குணமாச்சுன்னா ரத்தம் வராது. So when it starts to heal, the blood flow will stop. நான் இத படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். When I read this, I was really surprised. அவருடைய ரத்தம் வந்துகிட்டே இருக்குதுயா. So but the blood of Jesus is keeping on coming. உன்னுடைய பாவத்துக்கு அக்கிரமத்துக்கு அவர் நொறுக்கப்பட்டார். So for your transgressions and for your sins, he was completely broken. அந்த ரத்தம் வந்துகிட்டே இருக்குதுனால உனக்கு குணமாகுதலை கட்டளையிட்டு விட்டார். So since the blood of Jesus is keeping on coming from the wounds, from his stripes, you are already healed. அதாவது என்ன நீங்க புரிந்து கொள்ளணும், அதாவது நல்லவனாയിട്ട് பெற்றுக்கொள்றது இல்ல. You have to understand one thing, it's not that you have become a good person and then you have been healed. நீ கெட்டவனா இருக்க உனக்கு இயேசு மரிச்சு ரத்தத்தை சிந்தறதனால, just because Jesus died for you and he healed you, அந்த ரத்தம் உன் மேல தெளிக்கப்படுது, நீ நல்லவனா மாறிடுற. just because he shed the blood for you, and it's been sprinkled on you, you have been become a good person. நீதிமான் ஆயிடுற. You have become a righteous person. அப்ப உன்னுடைய வியாதி எல்லாம் குணமாகுது. So all your sicknesses all he is healed. நிறைய மீட்டிங் நான் பார்க்குறேன், இயேசு ரத்தத்தினால உங்களை கழுவப்படுங்க தெளிக்கப்படுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே விடுதலை கிடைச்சிடுது. So when I have seen many meetings when I pray that you be healed by the blood of Jesus, many of them are healed. அப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ளே அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஆமென்
ஆமென் என்று இருக்கிறது. So in Jesus Christ, all the promises are amen. நான் சொல்லிக்கிட்டே போவேன். I can keep on telling. இன்னொரு வசனம் சொல்லி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். There's one more verse which I want to point out and I will பிலிப்பியர் finish. 4:19. Philippians 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். But my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. இந்த இடத்துல போடுறது குறைவுகளை எல்லாம். So here it says all your needs அவர் ஐஸ்வரியத்தின்படி through according to his riches in glory. ரிச்சஸ் அப்படி ஐஸ்வர்யம் அப்படின்னா என்னன்னா அவருடைய தாராள மனசு, அவருடைய பரந்த மனசு, அதன்படி. So according to his great riches, according to all his open heartedness, கிறிஸ்துக்குள்ள ஒரு மகிமை இருக்கிறது. so there is a glory in Jesus Christ, அந்த மகிமையை வச்சு and by the glory முழுசு நிறைவாக்குற வருஷத்துல எவ்வளவு குறைகளோடு கூட நீங்க பிரவேசித்துக்கலாம். he'll completely supply your needs, and maybe this year you're entering with so many needs. பொருளாதார குறைவு இருக்கலாம், You may have financial needs, இன்னும் அன்புல குறைவு இருக்கலாம், maybe you have needs for affection, இல்ல வேலை இல்லாம ஒரு குறைவுகள் இருக்கலாம், or you may have a need for a job, ஞானத்துல குறைவு இருக்கலாம், or you may have a need for the knowledge, உங்களுடைய அறிவுல குறை இருக்கலாம், or in your intelligence. இப்படி பலவிதமான குறைகள். எந்த குறைகள் உங்க மனசை பாடாப்படுத்திட்டு இருக்குதா? So whatever needs it is and it is troubling your heart, வேதனைப்படுத்திட்டு இருக்குதா? it's causing you hurt, உன்னை அப்படியே கிறிஸ்து இயேசுக்குள்ள கொண்டு வந்து வைத்து keep it all, bring it all into Jesus Christ, எல்லாவற்றையும் நிறைவாக்க போகிறார். and God is going to completely supply all your needs. குறைவெல்லாம் மாற்றி He's going to remove all the needs, உன்னை ஐஸ்வர்யனாக்க போகிறார். and he's going to make you rich. பயப்படாதிருங்க. Don't fear. அது கிறிஸ்துக்குள்ள ஆமென் என்று இருக்கிறதை நீங்க உறுதியாய் நம்ப வேண்டும். So you have to believe, trust that in Jesus Christ it is all amen. இவ்வளவு அடிப்பட்ட தேவன் உன் வியாதி எப்படி சுகப்படுத்தாம இருப்பார்? The God who was bruised and was really beaten to death, how will he not heal your sickness? எப்படி பலப்படுத்தாம இருப்பார்? How will he not make you strong? எப்படி கிருபை செய்யாம இருப்பார்? How will he not give you the grace? நான் ஒரே ஒரு புத்தகத்தில் வாசிச்ச ஒரு நிகழ்ச்சியை சொல்லும்படி விரும்புகிறேன். I want to tell you a story which I read in a book. ஒரு உயர்ந்த ஜாதியில் பிறந்த ஒரு அம்மா. There was a lady who was born in a high caste. அவங்க ஏஜ் ஆக ஆக அவங்க ரொம்ப சம்பிரதாயங்கள் சடங்குகள் நிறைஞ்ச ஒரு குடும்பத்தில் அவங்க பிறந்தாங்க. So she was born in a family where they used to follow lot of traditions and customs. இது ஒரு உண்மையிலே நடந்த கதை. This is a true story. அவங்க ஒரு நாள் கை கால் விழுந்து போச்சு. So one day she was hit by stroke and she was paralyzed. வயசு வேற 85 86 ஆயிடுச்சு. She was more than 80-85 years. அவங்க பிள்ளைகளா என்ன சொன்னாங்க? Her children told her, பாட்டி நீங்க ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டீங்க. You won't live for long, granny. டாக்டர் சொல்லிட்டாரு இது கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து போய் ஆளு இறந்து போயிடுவாங்க. So even the doctor has lost hope and he said every organ will fail and you will die eventually. இது இயற்கையில நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. So this is what happens naturally. அதனால நாங்க என்ன செய்றோம், உன்னை கொண்டு போயிட்டு So what we'll do, we'll take you somewhere. இந்த மெசரைன் ஃப்ளோர், அதாவது ஒரு ஃப்ளோர்ல இன்னொரு தடுத்து ஒரு ஃப்ளோர் மெசரைன் ஃப்ளோர்ல We'll take you in a place like an attic in the house. ஒரு படிக்கட்டு வச்சு மேலே கொண்டு போயிட்டு So there's a ladder that goes to the attic. ஒரு கட்டில் ஒரு மேஜை. So there they made her a place where there was a bed and a table. ஒரு சேர் ஒன்று போட்டாங்க. There was a chair. அந்த சேர்ல நீ உட்கார்ந்துட்டு So they told her, you just sit in the chair. இந்த புராண புத்தகங்கள் ராமாயணம் மகாபாரதம் பலவிதமான புத்தகங்கள் கீதா பல புத்தகங்களை கொண்டு வந்து டேபிள்ல வச்சுட்டாங்க. So there was a lot of religious books they had kept for her. So they told her to read that. நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. So they said you just keep reading these all religious books. நீங்க தியானிச்சுக்கிட்டே இருங்க. And keep meditating on them. நீ இத செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா So if you keep on reading this and meditating on them, உங்களுக்கு ஒரு மன சாந்தி கிடைக்கும். then you will have peace in your heart. உங்களுக்கு ஏதாவது டீ வேணும்னா ரெண்டு தட்டுங்க. So if you need anything, like if you have want a tea, just bang on the door. சின்ன சுத்தி மாதிரி ஒன்னு கொடுத்துட்டாங்க. So they gave a small hammer like thing. டக்கு டக்கு சத்தம் போட்டா just to make noise on the table. எனக்கு டீ வேணும். And voice out like I want tea. படிக்கட்டுல கொண்டாந்து டீ கொடுப்பாங்க. So they'll come in the steps and they'll give her a tea. சாப்பாடு எது வேணாலும் ரெண்டு தட்டுனா அவங்க வீட்ல இருக்கவங்க கேட்பாங்க. So even if she wants food or anything, she just have to tap and they will answer her and
give her whatever she needs. இதை ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். So you have to accept what this condition. இந்த அம்மா படிக்க ஆரம்பிச்சாங்க. So this granny also started reading. படிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. So all she did was read, sleep and eat. ஒரு நாள் ஒரு 12 வயசு பொண்ணு நேராக வந்தாங்க. So one year the 12-year-old girl came. பக்கத்து வீட்டு பெண்ணு. She was a neighbor. அவங்க ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலிருந்து வர்ற அந்த பெண்ணு. She came from a Christian background. இந்த அம்மாவை பார்த்து, So she saw this granny. எப்ப பார்த்தாலும் பெரிய பெரிய புக்கா படிச்சிட்டு இருக்கீல. So she told granny, why are you reading all these big books? இந்த ஒரு சின்ன புக்கையும் படிங்க, எனக்கு தான் டைம் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை கையில கொடுத்துச்சு. So she gave a New Testament to her and told her, read the small book. You have lot of time reading. அவனே இந்த அம்மா யோசிச்சது, இது என்ன ஒரு சின்ன புக்கு, நான் எவ்வளவு பெரிய வால்யூம் கணக்குல பெருசா புத்தகம் வச்சிருக்கிறேன். So this lady granny, she said, what is this small book? I have been reading big books. என்கிட்ட இல்லாத விஷயமா, உங்களுக்கு தெரியாத சடங்காச்சாரமா, என்ன காரியம்? What is going to be new in this small New Testament? I have lot of books which says about so much traditions and customs. அத டேபிள்ல தூக்கி போட்டு போச்சு, அந்த பொண்ணும் போயிடுச்சு. So she just threw it on the table and after some time the girl also left. நம்ம பாட்டு புராண புத்தகங்களை படிச்சிட்டு இருக்குது. So this lady, old lady kept on reading her religious books and everything. போர் அடிக்கும் போது திடீர்னு யோசிச்சு, So one day she was really bored of reading all this, so she thought, சரி சும்மா தான் இந்த புக்கையும் படிச்சு பார்க்கலாமே. so let's see what is there in this small book. அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சது. Then she started reading the book of Matthew. எங்க பார்த்தாலும் இயேசு சுகப்படுத்திட்டு இருக்கிறார். So everywhere the book of Matthew is full of healings. எங்க பார்த்தாலும் வியாதி சுகமாயிட்டு இருக்குது. The sickness were healed. வியாதியஸ்தர் பார்த்து மனதுருகினார். So it says that God had a compassionate heart for the sick. மனதுருக்குன்னா உள்ளிருந்து கசந்து அழுகிறது. So the compassion means to cry from the bottom of your heart. ஒரு தாய் தன்னுடைய குழந்தை கஷ்டப்படுறத பார்த்து வேதனை மன உருகிற அந்த உருக்கத்தை படிச்ச உடனே, So when she related it to the mother who would cry for her children. நான் என்னுடைய பிராணத்துல படிச்சதெல்லாம் துஷ்டன நிஷ்ட பரிமாலன, அதாவது துஷ்டனை அழிக்கிறதுக்காக இந்த உலகத்துல கடவுள் அவதாரம் எடுத்தான்னு படிச்சிருக்கிறேன். So in my religious books it only says that to kill the wicked people God comes. இது ஒரு இடத்துலயும், But in this book nowhere. வியாதியை சுகப்படுத்தினார், இவங்களை கஷ்டப்படுத்தினார், துன்மார்க்கனை மாத்தினார் நான் பார்க்கல. But in the religious book nowhere it says that they heal the sick or they change the wicked ways of a person like that. துன்மார்க்கனை அழிக்கிறது தான் வந்தார். He came to kill the wicked. அப்படின்னு போட்டு இவர் என்ன வித்தியாசமா இருக்கிறாரு. But Jesus seems to be a different person. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. So it is very interesting for her to read. இந்த படிக்க இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி இருந்தது. So the more and more she read, she felt refreshed. நம்ம நியூ டெஸ்டமென்ட் படிக்கிறது வீட்ல இருக்கவங்க பார்த்தாங்க. But she was hiding it and reading because nobody should know what she's reading. அவளை கொன்னே போட்டுடுவாங்க. They shouldn't read. She shouldn't be reading New Testament. So she was hiding it from the family members. அந்த மத புத்தகத்தை அடியில வச்சு படிச்சிட்டு இருந்தது. So she used to keep it under her religious books and read the New Testament. அந்த நியூ டெஸ்டமென்ட் படிச்சிட்டு இருக்கும்போது யாராவது வந்தா, So when she was reading the New Testament, if someone comes, அந்த புக்கை மூடிடும். so she'll just cover it with the other book and she'll pose as if she's reading this. இப்படி நாட்கள் போயிட்டு இருந்தது. So the days went by like this. இவளுக்குள்ள ஒரு விசுவாசம் பீரிட்டது. So the faith started building up in her. என் வேதம் சொல்லுது இயேசு உயிரோடு இருக்கிறார். So the New Testament, the Bible says Jesus is alive today. அவருடைய வாக்குத்தத்தங்களின் தேவன். And he is the God of promises. அவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. So there is promises in him. இந்த முழு mankind-க்கு முழு மனித குலத்துக்கு அவர் வாக்குத்தத்தத்தை So கொடுத்திருக்கிறார். he has given the promises for the whole of the mankind. அது விசுவாசிக்கிறவங்க நடக்கணும் வர போட்டுருக்காங்க. And it says those who ever believe it, it will happen to him so. நான் இதை விசுவாசிப்பேன். I will believe in it. அந்த அம்மாவுக்கு ஒரு காலு கையும் வரல. So she was paralyzed with one leg and one hand. அந்த சேர்ல உட்கார்ந்தது. So she was sitting in a chair. அந்த இயேசுக்கு உயிரோடு இருக்கிறார். So she trusted that Jesus is alive today. இந்த இயேசுவின் நாமத்தினால I believe in the name of Jesus. இந்த கால் நான் எழுந்து நடப்பேன். I'm going to stand up and walk. அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுச்சு. So and she tried a little bit. கொஞ்சம் ஏதோ வந்த மாதிரி இருந்தது. So she felt a small movement in her body. திருப்பியும் படிக்க விசுவாசம் உள்ள பீரிட்டு வர ஆரம்பிச்சது. Again she kept on reading and her faith started building up more. மறுபடியும் முயற்சி செஞ்சது. Again she tried. திடீர்னு பார்த்தா கை கால் எல்லாம் நல்ல விடுதலை ஆயி போச்சு. And in due time her hand and leg became normal. நடக்க ஆரம்பிச்சிச்சு. She started walking. தேவனை துதிக்க ஆரம்பிச்சது. She started praising God. குதிக்க ஆரம்பிச்சிச்சு. She started jumping. ஆனா வீட்டுக்குள்ள செல்ல முடியல. But she didn't tell her family members. ரொம்ப கஷ்டத்தோட இருந்துச்சு. She was very sad that she couldn't tell them. ஆனா உள்ளுக்குள்ள சமாதானமா தேவனை ஆராதித்துக்
கொண்டிருந்தது. But she was at peace and she was worshiping the Lord. அப்ப வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தது. And she was praying for everybody in the family. அவரோட மூத்த பையன் ஒரு நாள் வீட்டுக்குள்ள வந்து சொன்னா, Her old grandson came into the house and told, நான் இயேசு பிரசங்கத்தை கேட்டேன். I listened to the word of God. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா போச்சு. I was really surprised. நான் ஏத்துக்கலாம்னு நினைக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னான். I want to accept him, he said. உடனே என்னமோ அவரு தடன்னு படிக்கட்டுல இறங்கி வந்து, And immediately the granny came running down the இயேசு stairs. உண்மை உள்ளவர். And she said, Jesus is a true God. இன்றும் ஜீவிக்கிறார். He is alive today. அப்படி கை தட்டி அல்லேலூயான்னு சொன்னுச்சு. And she jumped and she said, Hallelujah. வீட்டுல பார்த்து அத்தனை பேருக்கு அதிர்ச்சி. Everybody was shocked in the house. ஏன்னா இவங்க பெரிய ஒரு பூசாரி குடும்பத்தை சேர்ந்தவர்கள். Because they were a family who were actually doing the priest family. எல்லாரும் ரெண்டு கண்ணிலே அழ ஆரம்பிச்சாங்க. All of them started crying. ஒருத்தர் மன்னிப்பு கேட்டாங்க. And each of them started asking for forgiveness. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். And everybody accepted Christ. பரலோகம் இறங்கி வந்தது. The heaven came down. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறினது. God's promises was fulfilled there. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலை அவர்கள் கண்டார்கள். They saw the promises of God being fulfilled இந்த there. வருஷத்திலே பிரவேசித்துட்டு உங்களை பார்த்து சொல்லுங்க. In this new year which you have entered, இயேசுக்குள்ள அவ்வளவு வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்கிறது. promises, all the promise of God is in Jesus Christ. சரீரத்துல வலி இருக்குமானா, If you have pain in your body, எந்த பகுதியில் வலி இருந்தாலும் பரவாயில்லை, wherever there is a pain, அந்த பகுதியில் இயேசு அடிபட்டு இருக்கிறார். just be sure that God has been bruised in that place. அந்த பகுதியில் ரத்தம் உனக்காய் வந்து கொண்டு இருக்கிறது. Blood is coming out from that place. அந்த பகுதியில் ரத்தம் வந்து கொண்டு இருக்கிறது. Blood is coming out from that part. ஒருவேளை பலவிதமான பாரங்கள் சுமைகள் உங்களுக்கு இருக்குமானா, Maybe you have burdens. இயேசுவுடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. Thorns in his head. சமாதான குறைவு. So all the peacelessness, பலவிதமான பாரங்கள், all the burdens, மன வலிகள், the pain in the heart, எல்லாவற்றையும் ஆண்டவர் சுகப்படுத்த போகிறார். God is going to heal everything today. எல்லா வாக்குத்தத்தம் இயேசுக்குள்ள அடங்கி இருக்கிறது. All the promises அது ஆமென் என்று இருக்கிறது. all the promises of God is in Jesus Christ and it is amen in him. இந்த 7000 வாக்குத்தத்தங்களையும் நீங்க சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. So all the 7000 promises is amen to you. அப்படியே எனக்கு நடக்கட்டும் சொல்லுங்க. Just say let it be so in my அப்படியே life. குடும்பத்துக்கு நடக்கட்டும் சொல்லுங்க. Just say let it be so in my life. அப்படியே பிசினஸ்ல நடக்கட்டும் சொல்லுங்க. Let it be so in my business. அப்படியே எல்லா காரியத்திலும் நடக்கட்டும் சொல்லுங்க. Just say let it be so in all things of my life. ஹalleluya. Hallelujah. இயேசு விலையேற பெற்றவர். Jesus is priceless. நல்ல காரியங்களை கொடுக்கும்படி So விரும்புகிறார். he wants to give you great things. இந்த புத்தாண்டுல In this new year, நீங்க சகல நன்மைகளை பெற்றுக்கொண்டு, you will receive all goodness நல்ல தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு, and his peace அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு, and his joy, தேவனை மகிமைப்படுத்தி, and you will praise the Lord. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் போது எப்படி ஆச்சுன்னு கேட்பாங்க. So when these promises come to be, everybody will ask how this happened. இந்த தேவன் இதை செய்தார் என்று சொல்லி, And just glorify that, saying that God made this happen. தேவனை மகிமைப்படுத்துங்க. And glorify the God. அநேக ஜனங்கள் இதன் மூலமாய் மீட்கப்படட்டும். Let many people be redeemed by this. இயேசுடைய அன்பை ருசிக்கட்டும். Let them listen to God. Let them taste the love of God. இயேசுடைய வாக்குத்தத்தங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். Let promises of God happen in their lives. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. Happy New Year. Happy New Year. Hallelujah. Hallelujah. ஆமென். Amen. தலைவனுக்கு ஜெபம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, Heavenly Father, இந்த அற்புதமான இந்த புதிய வருஷத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். I thank you for this wonderful new year, Lord. இந்த வருஷத்துல ஒவ்வொருவரின் நன்மையினால் நிரம்புவீராக. Lord, bless this year, Lord, with goodness, Lord Jesus. இந்த வருஷத்திலே உம்முடைய கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்வீராக. Let your grace cover us, O Father. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களாம் இந்த வருஷத்திலே அனுபவிக்கட்டனாதா. Lord, let them take all the promises of God this year. உமக்குள்ளே மீட்பு உண்டாயிருக்கிறது. There is redemption in your name. அதற்காய் நீர் விலை கொடுத்திருக்கிறீர். You have paid for it all. நீ கடைசி சொட்டு ரத்தவெள்ளை And சிந்திருக்கிறீர். all the blood till the last drop. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Lord bless you. இந்த இயேசுவுடைய அன்பை நீங்கள் ருசித்து மகிழ தேவன் உதவி செய்வாராக. Lord, may God help you to taste his love. உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். May your families be blessed. எல்லாவற்றையும் பொறுப்பாக வைத்து Lord, I commit everything in your hands வெற்றி எடுத்துக்கொள்கிறோம். and take the victory. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.